நான் விவசாயி, என் கையில 5000 ரூபாய் இருக்கு. என் கையில இருக்கும் 5000 ரூபாய் நியாயமாக சட்டபூர்வமான 5000 ரூபாய் வெள்ளை பணம். கிருஷ்ணசாமி வக்கீல் அல்லது டாக்டர், அவர்கிட்ட நான் போறேன், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறேன். அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார். ஃபீஸ் எவ்வளவு தரணும்னு கேட்கிறேன். 2000 ரூபாய் தாங்கிறார். 2000 ரூபாய் தந்துடுறேன். அவர் எனக்கு ரசீது தரல. அவருடைய வருமான கணக்கில் இந்த 2000 ரூபாய் காட்டல. ஆக என்னுடைய 5000 ரூபாய் வெள்ளை பணம் அதுல 2000 ரூபாய் கருப்பு பணமாக மாறியது. அந்த 2000 ரூபாய அன்று மாலையே தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சரவணாபவனுக்கு போறார். அங்க 7-8 பேர் சாப்பிடுறாங்க. சரவணாபவன் 2000 ரூபாய்க்கு பில்லு தந்துடுறான். அவன் வருமான கணக்கில் 2000 ரூபாய் வருமானத்தை காட்டுறான். கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாறிவிடுகிறான். இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளணும். இதுதான் அடிப்படை பொருளாதாரம். அதனாலதான் ஆங்கிலத்தில் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள், கருப்பு பணம் என்பது பிளாக் மணி இஸ் நாட் அ ஸ்டாக், இட் இஸ் அ ஃப்ளோ. படிச்சிருப்பீங்க. அதை நான் தமிழ்ல எளிமையா விளக்கி சொல்றேன். பிளாக் மணி இஸ் நாட் அ ஸ்டாக், இட் இஸ் அ ஃப்ளோ. கருப்பு பணம் என்பது சேர்த்து வைப்பதல்ல, குவித்து வைப்பதல்ல. புழக்கத்துல தான் வெள்ளை கருப்பாகிறது, கருப்பு வெள்ளையாகிறது, வெள்ளை கருப்பாகிறது, கருப்பு வெள்ளையாகிறது. நான் சொன்னது மிக எளிமையான உதாரணம். 3 முறை கை மாறுவதை சொல்கிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நோட் என்பது 10 முறை 12 முறை கை மாறுகிறது. அதான் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன். பல முறை நோட்டு கை மாறுகிறது. அந்த நோட்டு கை மாறும் பொழுது யார் கையில இருக்கோ அதை பொறுத்து தான் வெள்ளை கருப்பு. சேகர் ரெட்டி கையில இருந்தா கருப்பு, சரவணாபவன் கையில போனா வெள்ளை ஆயிடும்.